ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான தலசேரி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு பிரியாணிக்கு தேவையான ரைஸை வேக வைக்கிறதுக்காக பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து ஹீட் ஆனதும் இதில் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலங்காய், 1 பிரிஞ்சி இலையையும் இதோட ஸ்லைஸ் பண்ணி எடுத்த ஒரு பாதி வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதும் இதில் 1 கப் சீரக சம்பா அரிசியை தேவையான அளவு நார்மல் வாட்டர் சேர்த்து 20 மினிட்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்து கொள்ளுவோம். ஆல்ரெடி ஆட் பண்ணின கீயில் ரைஸை சேர்த்து வதக்கினா ரைஸ் கீயை அப்சர்வ் பண்ணி பிரியாணி நல்ல வாசனையாக இருக்கும். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் நார்மல் வாட்டரையும் 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இனி ஒரு மூடியால் மூடி குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு ரைஸை 20 மினிட்ஸுக்கு வேக விட வேணும். 20 மினிட்ஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும் ரைஸ் நல்லா வேகி ஒட்டாமல் வந்திருக்குது. அடுத்ததாக பிரியாணிக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்காக பேன் ஒன்றில் தேவையான அளவு கோகோனட் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். இதோட 20 கேஷவ் நட்ஸையும் சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்கிறேன். இதில் 15 கிராம்ஸ் அளவுக்கு கோல்டன் ரைசின்ஸ் எடுத்திருக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணி டபுள் சைஸில் வந்ததும் எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக பிரியாணி கிரேவிக்காக மிக்ஸி ஜார் ஒன்றில் 5 பல்லு வெள்ளைப்பூடு, 1 துண்டு இஞ்சி, இதோட 4 பச்சை மிளகாயையும் சேர்த்து தண்ணி ஏதும் சேர்க்காம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இனி பிரியாணி கிரேவியை ரெடி பண்ணுறதுக்காக பேன் ஒன்றில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக வதக்கி கொள்ளுவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே ஆல்ரெடி அரைச்செடுத்த ஜிஞ்சர் கார்லிக் சில்லி பேஸ்ட்டை சேர்த்து கொள்ளுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வர வதக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்த 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து வதக்கி கொள்ளலாம். தக்காளி வதங்கி வரக்குள்ள இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரையும் சேர்த்துக்கொள்கிறேன். க்ளீன் பண்ணி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்த 500 கிராம்ஸ் மட்டனையும் 1/2 டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்து
3 to 5 minutes மட்டன் நல்லா கிரேவியோடு சேர்ந்து வதங்கும் வரைக்கும் வதக்கணும். மட்டன் வதங்கினதும் இதோட 3 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா, ஒரு பாதி தேசிக்காயையும் பிழிஞ்சு விட்டு கொண்டு மசாலா எல்லாம் ஒன்றா சேர்றதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுவோம். இனி ஒரு மூடியால் மூடி குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு 10 to 15 மினிட்ஸுக்கு மட்டன் வேகும் வரைக்கும் விட வேணும். 15 மினிட்ஸில் மட்டன் வேகின பிறகு ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயத்தில் அரைவாசியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பிரியாணியை தம் போடுறதுக்காக கிரேவி ரெடி பண்ணின அதே பேனில் ஒவ்வொரு லேயராக அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். கிரேவிக்கு மேலால் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இதுக்கு மேலால் வேக வச்ச ரைஸில் அரைவாசியை சேர்த்துக்கொள்வோம். ரைஸுக்கு மேலால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீயையும் ஃப்ரை பண்ணின வெங்காயம், கேஷ்யூ நட்ஸ், ரைசின்ஸையும் சேர்த்து கொள்ளணும். இதே போல் அடுத்த லேயருக்கு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் மிச்ச அரைவாசி ரைஸையும் சேர்த்துக்கொள்கிறேன். ரைஸுக்கு மேலால் ஒரு டீஸ்பூன் கீயையும் ஃப்ரை பண்ணின வெங்காயம், ரைசின்ஸ், கேஷ்யூ நட்ஸையும் சேர்த்து இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கொள்ளலாம். நல்ல கலரையும் எக்ஸ்ட்ரா வாசனையும் கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளோட 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டரையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். கரைச்செடுத்த மஞ்சள் தண்ணியை அப்படியே மேலால் சேர்த்துட்டு தம் போடுறதுக்காக ஒரு அலுமினியம் ஃபாயிலால் ஃபுல்லாக கவர் பண்ணி கொள்கிறேன். இனி குக்கரில் வச்சு டைட்டாக ஒரு மூடியால் மூடி குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு 5 to 10 மினிட்ஸுக்கு விட வேணும். 10 மினிட்ஸில் எல்லாம் செட் ஆகி பிரியாணி ரெடி ஆயிட்டுது. சர்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டுக்கு பிளேட்டில் மட்டனை வச்சு இதுக்கு மேலால் ரைஸை வச்சு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான அரோமேட்டிக்கான தலசேரி மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டுது. இதை மட்டனோடையும் ஃப்ரை பண்ணின ஒனியான், கேஷ்யூ நட்ஸ், ரைசின்ஸோடையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.